ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம் அந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து அப்படியே ஹீரோ நடந்து வர, இதை பார்த்தா ஹீரோனுக்கு அடியாத்தி இவன் வர்ற வேகத்தை பார்த்தா நம்மளை சாவடிச்சிருவான் போலயே, அது வந்துன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. அவ கையில் தான் ஒரு ஜூஸ் பாட்டில் வச்சிருக்கால, இதை பார்த்த ஹீரோவா அதை பிடுங்கி குடிச்சிட்டு இதில் என்ன சுகரே இல்லை அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனும் அட பாவி பையில ஏன் ஜூஸை பிடுங்கி குடிச்சிட்டு என்கிட்டயே கொஸ்டின் கேட்குறியா அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு, சரி ஓகே இப்படியே தப்பிச்சிட்டோம், இங்கேருந்து போனா போதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போக, அந்த நேரம் ஒரு பொண்ணு ஓடி வந்து அவ பேரு நானா, அவ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்தாங்க நீங்க ஆர்டர் பண்ண ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோனுக்கு நெஞ்சு வெடிக்க ஹீரோ எல்லாரும் முறைச்சி பாக்குறாங்க. அந்த நேரம் வேற அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாரும் ஹீரோனை ரவுண்ட் அப் பண்ணி வந்து இங்க எதுக்காக வந்து ஏன் வந்து நான் 1008 கொஸ்டின் கேட்க, நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருவுருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தனும் என்ன ஹீரோ பார்த்து மயங்கிட்டியா, அவங்கிட்ட நம்பர் வாங்கலான்னு வந்தியா அப்படின்னு கேட்க, ஹீரோனு இல்லைன்னு தலையாட்ட, அப்ப அவனோட ஃபேனா நீ ஆட்டோகிராஃப் வாங்கலான்னு வந்தியா அப்படின்னு கேட்க, ஹீரோனு இல்லைன்னு சொல்ல, அப்ப காண்டாக்கி போய் இரு இந்த போலீஸ்ல கால் பண்ணி உன்னை பிடிச்சி கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லு. இதை கேட்ட ஹீரோனு பயந்து போய் தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் வேலை கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரிசியூம் எடுத்து கொடுக்க, நம்ம ஹீரோவை அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க உள்ள பையன்ல ஒருத்தன் என்னது 2000 பிறந்திருக்கியா, அப்ப நீ ஹீரோவோட 10 வயசு சின்ன பொண்ணா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோக்கு செம காண்டாகி இப்போ இதை கேட்டாங்களா அப்படி மாதிரி முறைச்சு பார்க்க, உடனே அந்த பையனும் அமைதியாயிடுறான். அடுத்து ஹீரோவும் அந்த ரெசியூமே பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப ஹீரோனும் இவன் என்னதான் சொல்ல போறான் அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் எல்லாம் ஓகே தான், ஆனா நான் இங்க பொண்ணுங்களை வேலைக்கு எடுக்கிறது இல்லையே அப்படி மாதிரி சொல்ல, அங்க ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் ப்ளீஸ் பாஸ் அவளை மட்டும் சேர்த்துங்க பாஸ், இதனால என்ன வந்துட போது நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான்ப்பா, யாருக்காகவே மாத்த முடியாது அப்படி மாதிரி சொல்ல, அங்க உள்ளவங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் இவரும் கமிட்டட் ஆக மாட்டாரு நம்மளையும் கமிட்டட் ஆக விட மாட்டாரு அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோனும் அட பாவி பேல இதை சொல்லதான் இவ்வளவு நேரம் ஊத்து ஊத்து பாத்தியா அப்படி மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா வெளியில வந்து சோகமா நடந்து வந்துகிட்டு இருக்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமா இருக்கு. என்னடா அது நான் இருக்கிற இடத்துல என்ன கூட்டம் அப்படி மாதிரி எட்டி பார்த்தா, அந்த இடத்துல காருக்குள்ள ஒரு குழந்தை உட்காந்துருக்கா, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்களாம். இந்த குழந்தை வேற பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு, கார் வேற லாக்ல இருக்கு, என்ன பண்றதே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் ஹெல்ப் பண்ணலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வர, நம்ம ஹீரோயின் தான் மூளையெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வழியா அந்த குழந்தையும் காப்பாத்திடுறா. இதை பார்த்த ஹீரோவும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆபீஸுக்கு அழைச்சி வந்துட்டு இந்த பொண்ணுக்கு இன்டர்வியூக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க உள்ள எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. இதுல பாய் வேற சும்மா இல்லாம ஒரு பிட்டு பேப்பர் எடுத்து கொண்டு போய் கொடுத்து இதுதான் கொஸ்டின் இதைதான் கேட்க போற நீ சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, ஆனா நம்ம ஹீரோனுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. நிஜமா சொல்றேன், இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் அதிகபட்சத்தனமா பிட்டு பேப்பர்லாம் வச்சது இல்லப்பா, ஆனா ஒரு வாட்டி லேப்னு நினைக்கிறேன், லேப்ல நானும் பையனும் தான் உட்காந்துருந்தோம், அதாவது என் கிளாஸ் பையன் தான். எல்லாரும் நம்ம வேண்டிக்கிட்டு போவோம் இல்லையா, ஒரு சால்ட் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும், அது மட்டும் வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போவோம். அந்த மாதிரி நானும் வேண்டிக்கிட்டு தான் போனேன். ஆனா என்னோட கேரகமோ என்னமோ அந்த சால்ட் எனக்கு தான் வந்துச்சு. பக்கமா எழுதணும் எனக்கு வேற தெரியல, நான் என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. பார்த்தா அவன் என் கிளாஸ் பையன் தானே, அவன் அதோட பிட்டை கொண்டு வந்துருப்பாம்ல இருக்கு, அதை எனக்கு காமிடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் காமிச்சுக்கிட்டு இருந்தான். நானும் பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கேன். டீச்சர் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பிட்டு பேப்பர் மேலே ஏறி உட்காந்துட்டேன். அந்த டீச்சர் வேற வந்து நானும் அந்த பையனும் பக்கத்துல உட்காந்துக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற கேட்க ஒரே கூத்தாயிடுச்சு. அதை நான் சமாளிச்சு அந்த பிட்டு பேப்பரை அவங்க கண்ணுல சிக்காம அதை எடுத்து நான் ஒளி வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இப்ப நினைச்சா கூட எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் வருதா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோயின் கிட்ட கொஸ்டின்லாம் கேட்க, ஆனா நம்ம ஹீரோனுக்கு எதுக்குமே பதில் சரியில்லை. அது மட்டும் இல்லாம ஹீரோ முறைச்சு பார்க்க அந்த பிட்டையும் பார்க்க முடியல. இதுல வேற அந்த பசங்கெல்லாம் சுத்தி நின்றுக்கிட்டு ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, ஆனா நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா ஒன்றும் புரியல. அதனால அவங்க ஒரு கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோன் ஒரு பதில் சொல்ல, இதை கேட்ட ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருது. நம்ம ஹீரோனை இதை பார்த்துட்டு அடக்கடவுளை இவ்வளவு மொக்கையாவா பதில் சொல்லணும், அவனே சிரிக்கிறானே அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த கம்பெனிக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனை யோசிச்சு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம், அதாவது எதுவுமே இல்லாத நேரத்தில் ஒருத்தர் கையை பிடிச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கக்குள்ள அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ ரொம்ப நம்பிக்கையோட தான் இருந்திருப்பான், ஆனால் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நிறைய நம்பிக்கையாக பேசிட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோவும்
இந்த கம்பெனிக்கு வேலை உனக்கு கொடுக்கணும்னா அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேட்க, அப்போ நம்ம ஹீரோனும் எந்த தகுதி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றதை விட, ஒருவேளை நீங்க இந்த கம்பெனில எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அதை நான் பண்ணி காட்டுவேன், ஏன்னா சொல்றதை விட செய்யறதுதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த கம்பெனில வேலை கிடைச்சாச்சு நாளையில இருந்து வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனுக்கு ஒரே குஷி தாங்கம்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்ப நம்ம பாயும் ஹீரோ வந்து பார்த்துட்டு, ஆமா நம்ம கேட்ட கொஸ்டினுக்கும் அவ சொன்ன பதிலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையே, அப்புறம் எதுக்காக வேலை கொடுத்த அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஹீரோவும் ஏன்னா அவ எதையுமே மனப்படம் மட்டும் வந்து சொல்லல, எல்லாமே அவகிட்ட இருந்து வந்துச்சு அதனாலதான் அப்படி மாதிரி சொல்ல, நம்ம பாயும் சரி ஓகே எது எப்படி அந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்துட்டா அப்படி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே ஈவினிங் ஆக நம்ம ஹீரோன் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்காக வந்திருப்பாப்புல இருக்கு. அங்க ஏதோ தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொல்லிட்டு அலாரம் அடிக்க, இதை பார்த்த ஹீரோனா அங்க இருந்து வெளியில போகலாம்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு லிப்டுக்குள்ள பூரலான்னு போவா. அவளோட கெட்ட நேரம் ஹீரோ வந்து கையை பிடிச்சி இழுக்க, இதை பார்த்த ஹீரோயினும் அட கடவுளை இன்னைக்கு தானே வேலைக்கு சேர்ந்தா அதுக்குள்ள என்ன கண்டுபிடிச்சிட்டானே, அது வந்துன்னு சொல்ல வர நம்ம ஹீரோவும் ஏன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படி தீப்பிடிச்சு எழுதுன்னு சொல்றாங்க, இந்த நேரத்துல லிப்டுக்குள்ள போறியே ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா என்ன பண்ணுவ அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனும் அட பாவி பயில அப்ப நீ என்ன கண்டுபிடிக்கலையான்னு சொல்லிட்டு, அம்மா உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நீ யாரு அப்படி மாதிரி பார்க்க, நம்ம ஹீரோனும் அவன் ஒரு செயின் போட்டிருப்பால அதை காமிக்க, அப்பதான் ஹீரோவுக்கு ஞாபகம் வந்துட்டு, ஓ நீயா அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோனும் அப்போ உங்களுக்கு என் ஃபேஸ் ஞாபகமே இல்லையா, நீங்க அடிக்கடி ஃபேஸை மறந்துடுவீங்களா என்ன அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோவும் ஆமாமா எனக்கு அந்த அளவுக்கு ஃபேஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது அப்படி மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் அப்பாடா இனிமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல நடந்து போக, அப்போ நம்ம ஹீரோனும் தொணன்னு பேசிக்கிட்டே வரா. இதை பார்த்த ஹீரோவும் இது தெரிஞ்சிருந்தா உன்னை காப்பாத்தாமலே இருந்திருப்பண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் ரொம்ப தான் சீன் போடுறா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறா. நேரா ஹாஸ்டலுக்கு தான் வரா. அவ ரூமுக்கு வந்துட்டு அவ ரூம்மேட் ஒருத்தரை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யூ ஃப்ரம் த ஃபியூச்சர்னு ஒரு டிராமா போட்டேன்ல, அதுல உள்ள ஹீரோக்கு ஃபீமேல் கிட்ட போட்ட மாதிரியே இல்லை, எனக்கு இன்னமும் அப்படிதான் தோணுச்சு. உங்க மைண்டுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு எட்டி எனக்கு ஒரு டவுட்டுடி, நீ தான் நல்லா லவ் பண்றீல்ல, ஒரு பையனை பத்தி கேக்குறான் சொல்றியா அப்படிமா கேட்க, உடனே அந்த பொண்ணும் யாரடி உன் ஆளா அப்படிமா கேட்க, சேச்சே இல்லடி என் ஃப்ரெண்டோட ஆளு, அவ கேட்க சொன்னா அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு, ஒன்னும் இல்லடி ஒரு பையன் இருக்கான், அவன் யாருக்குமே நம்பர் கொடுக்கல, ஆனா என் ஃப்ரெண்டு கேட்ட உடனே நம்பர் கொடுத்துட்டா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிமா கேட்க, அப்ப அந்த பொண்ணும் வேற என்னடி அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும் அதனால கொடுத்துருப்பான் அப்படி மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனும் ஓ அப்படியா, அப்ப முதல் நாள் நைட்டு ஃபுல்லா நல்லா பேசுறான், மறுநாள் ஏன் பிளாக் பண்ணணும் அப்படிமா கேட்க, இதை கேட்ட அந்த ரூம்மேட்டும் வேற என்னடி அந்த பையன் பிளே பாயா இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் சரி ஓகே அப்படியே பிளாக் பண்றான், மறுநாள் பாத்தீங்கன்னா அவன் ஹெல்ப் பண்றான், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரூம்மேட்டும் இங்க பாருமா எனக்கு எதுவுமே தெரியாது தயவு செஞ்சு அங்கிட்டு கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் சரி எது எப்படியோ நமக்கு ஒரு புதுசா வேலை கிடைச்சிருக்கு நம்ம ஜாலியா போக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியா இருக்க. அப்படியே அந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனும் ஒரே குதூகலமா பாட்டு படிக்கிட்டே ஆபீஸுக்கு முதல் நாள் வந்த உடனே எல்லாரையும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பாயின்னு ஒருத்தர் இருக்காங்க, அப்புறம் நானான்னு ஒருத்தர் இருக்கா, பேங்குன்னு ஒரு பையன், கூடவே டேன் ஒரு பையன் இருக்காங்க. இது எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்க, அப்ப நம்ம ஹீரோனும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு புதுசா ஒரு குட்டி பையன் வர, இதை பார்த்த பையன் இந்த பையன் தான் ப்ரோக்ராம்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பையனை வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நேத்தி வந்தீங்கல்ல அந்த பொண்ணு தானே நீங்க அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவனும் நேத்தி பார்க்க நீங்க சின்ன பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, இப்ப பார்க்க ஆன்டி மாதிரியே இருக்கிறீங்க, அதுவும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப கேவலமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேலையை பார்க்க போக, இதை பார்த்த ஹீரோனு சோகமா நிக்கிறா. உடனே அங்க பேங்க்னு ஒரு பையன் இருந்தாலும் அந்த பையன் சொல்றா, நீ அது பரவாயில்லடி, அவன் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வரக்குள்ள எப்படி வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, குட்டி பையனும் அதெல்லாம் சொல்லாதடா அப்படி மாதிரி சொல்ல, உடனே பேங்கும் ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள ரொம்ப கிழிஞ்ச சட்டை அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி வந்தான், இப்ப அந்த நாய் சம்பளத்தை வாங்கி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்ன சீன் போடுது பாரியா அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்த, உடனே அவனும் சரி விடுறா அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த நானா பொண்ணும் இந்தாரடி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோ, அதாவது அந்த கம்ப்யூட்டர்ல உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்க சொல்ல, நம்ம ஹீரோனு போய் ஜாலியா ஜாயின் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, அடடே இந்த ஐடியா தானே நம்ம ஹீரோவுக்கு கொடுத்தேன், ஒருவேளை அவனுக்கு ஞாபகம் வந்தா என் நிலைமை என்ன ஆகுறது அப்படி மாதிரி பதறி போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் பாய் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு
ஏன்டா புதுசா இன்ஜின்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்ற, அது எப்படிடா முடியும், நம்ம கிட்ட நாளும் இல்ல அதே சமயம் ஆளும் இல்லையே அப்படி மாதிரி சொல்ல அப்ப ஹீரோவும் அதுக்கெல்லாம் ஆளு கிடைச்சாச்சு கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க அப்படி மாதிரி சொல்ல பாயும் அது யாருடா அப்படிமா கேட்க ஹீரோவும் அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான், நீ போயிட்டு ஹீரோனை வர சொல்லு அப்படி மாதிரி சொல்ல பாயும் நேரம் போயிட்டு ஹீரோனை பார்த்துட்டு உன்னை ஹீரோ கூப்பிடுறான் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனை போச்சு மாட்டிக்கிட்டோம் நேரம் சாவடிக்க போறான், ஐயோ இவன் கூட இருக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடும் போலேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரம் வந்து ஹீரோவை பார்த்துட்டு அது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஐம் சாரி அப்படி மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் இப்ப எதுக்காக சாரி எல்லாம் சொல்ற, அது மட்டும் இல்லாம உனக்கு டேட்டா பேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அதுதான் உன்னோட வேலை அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் அது ஒன்றும் இல்லை சும்மா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுதான் சொல்ல வந்தேன், சரி ஓகே நான் கலெக்ட் பண்ணிடுறேன் அப்படி மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் அந்த குரூப்பை ஓபன் பண்ணி பார்த்து ஏன் உன்னோட டிபி எனக்கு காட்டல அப்படின்னு கேட்க நம்ம ஹீரனும் அதை டபுள் கிளிக் பண்ணி பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கடவுளே என் வாயில நானே சூனிய வச்சுக்கிறேனே இதை மட்டும் இவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோனு என்ன பண்றது தெரியாம அப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கிறா, நம்ம ஹீரோ பயங்கரமா முறைச்சிட்டே உட்காந்துருக்க இதை பார்த்த ஹீரோனும் என்னாச்சு அப்படி மாதிரி சொல்ல ஹீரோவும் ஒன்னும் இல்லையே ஏன் நீ வேலை பார்க்க போகலையா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோனும் அட பாவி பயில இதை சொல்லையா பார்த்த இதுக்கேண்டா அட் டைம்ல 300 மிளகா ஒன்னா கடிச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற, இவன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போயிட்டு வந்துரும் போலயே அப்படி மாதிரி யோசிச்சுக்கிட்டே சரி ஓகே சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளோட டேபிள்ல வந்து உட்கார அவகிட்ட ஒரு கீ செயின் இருக்கு இதை பார்த்த நம்ம சின்ன பையனும் அந்த கீ செயின் எனக்கு தெரியும் அப்படிமா கேட்க நம்ம ஹீரோனும் இங்க பாருடா இது எனக்கு பிடிச்ச ஐடலோடது இதை வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு உனக்கு தெரியுமா அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படி மாதிரி சொல்ல உடனே அந்த சின்ன பையனும் எனக்கும் அந்த ஐடல்ல ரொம்ப பிடிக்கும்பா ப்ளீஸ்பா தாப்பா அப்படி மாதிரி சொல்ல ஹீரோயின் முடியவே முடியாதுன்றா அந்த நேரம் சின்ன பையனும் உனக்கு ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு நீ புதுசா ஜாயின் பண்ணிருக்கீல அதனால நம்ம ஹீரோ எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அப்படியா அப்ப அவருக்கு என்ன சாப்பாடுன்னு பிடிக்கும்னு சொல்லலாம் அதையே ஆர்டர் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்ல சின்ன பையனும் எனக்கா கீச்சைன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உனக்கு இன்னைக்கு இருக்குடின்னு சொல்லிட்டு அவனுக்கு காரமான ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி மாதிரி சொல்ல இத பக்கத்துல உட்காந்து பேங்கும் கேட்டுட்டு ஏன்டா அப்படியெல்லாம் சொல்ற அப்படி மாதிரி சொல்ல அந்த சின்ன பையனை ஃபர்ஸ்ட் டைம் தானே ரேகிங் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆமா ஆமா அவனுக்கு ஸ்பைசி ஃபுட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி மாதிரி சொல்ல ஹீரோனும் முடிவு பண்ணி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த ஹோட்டலுக்கு தான் போறாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா ஹீரோன் வகை வகையான அப்படியே கார சாப்பாடாவே ஆர்டர் பண்ண இதை பார்த்த ஹீரோக்கு வயிறுலாம் கலக்க ஆரம்பிச்சிடுது அடுத்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கீரை வகையா எடுத்து எடுத்து சாப்பிடுறான் ஆனா ஹீரோன் வேணுக்கு முன்னே அவனுக்கு காரமானதா எடுத்து எடுத்து கொடுக்க இதை பார்த்த பாயும் ஒரு கட்டத்துக்கு மேல இங்க பாரு அவனுக்கு காரமான சாப்பாடெல்லாம் பிடிக்காத அதையே ஏன் அவனுக்கே கொடுக்குற அப்படி மாதிரி சொல்லு இதை கேட்ட ஹீரோன் பயங்கர ஷாக் ஆகி பக்கத்துல இருக்கிற சின்ன பையில பார்த்து அட பாவி பையில ஏன்டா அப்படி என் வாழ்க்கையில விளையாடுற அப்படி மாதிரி பார்க்க அந்த சின்ன பையில சும்மா ஃபன்னு அப்படி மாதிரி சொல்ல ஹீரோவும் சரி ஓகே எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் நீங்களாம் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அடுத்து ஹீரோயினும் அந்த சின்ன பையனை பார்த்துட்டு ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணி தொலைவ அவனுக்கு காரமான சாப்பாடுனா பிடிக்காத ஏன்டா அப்படி சொன்ன அப்படி மாதிரி சொல்ல உடனே சின்ன பையனை நீ மட்டும் கீச்சைனை கொடுத்தியா அதுக்காக தான் அப்படி பண்ண போடி அப்படி மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு செம்ம காண்டாகுது அடுத்து அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிட அப்ப நம்ம பாயும் சரி ஓகே விடு இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அப்படி மாதிரி சொல்ல உடனே ஹீரோனும் இல்லப்பா ஃபர்ஸ்ட் டே அவர் சாப்பிடவே இல்லை தெரியுமா அப்படி மாதிரி சொல்ல உடனே பாயும் சரி இப்ப என்ன அவன் சாப்பிடணும் அவ்வளவுதானே நான் அவனுக்கு ஒரு ஐடியா தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து இங்க வாடா அப்படி மாதிரி கூப்பிட ஹீரோவும் வரான் உடனே பாயும் ஹீரோயினுக்கு பயங்கரமா பசிக்குதாண்டா அவளை எங்காவது கடைக்கு கூட்டிட்டு போறியா அப்படி மாதிரி சொல்ல ஹீரோவும் இப்போதானடா 2 கப்பு முக்குன்னு முக்கிட்டு வந்தா அதுக்குள்ள என்னடா பசி அப்படி மாதிரி சொல்ல அப்ப பையன் நம்ம 2 பேருக்கு வயசாயிடுச்சுடா அவ சின்ன பொண்ணுல உடனே ஜீரணம் ஆயிடும்டா அதனால அவளை அழைச்சிட்டு போயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கடைக்கு தான் அழைச்சிட்டு போறான் அங்க போயிட்டு ஆர்டர் பண்ண சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து பாய்கிட்ட கேட்டிருப்பாப்புல இருக்கு ஹீரோவுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி மில்க் கொடுங்க அப்புறம் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை வாங்கி கொடுத்துட்டு நீங்க குடிங்க எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினும் ஐம் சோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் இப்ப எதுக்காக கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல என்னென்னதாலும் நீங்க கம்மியா சாப்பிட்டீங்க உங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வேலையெல்லாம் யாரு பார்த்ததுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நீ ஒரு தப்பு பண்ணலாம் வச்சுக்க அதுக்கு சாரி சொல்லாத அது மட்டும் இல்லாம இன்னொரு வாட்டி அவன் உன்னை புள்ளி பண்ணான்னு என்கிட்ட சொல்லு நான் அவனை போய் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல
பார்க்கல. ஹீரோனுக்கு ஒரே ஜாலி ஆயிடுது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோன் கையில ஒரு ஹார்ட் போட்ட ஸ்ட்ரா இருந்திருக்கும் போல இருக்கு. அதை நம்ம ஹீரோ வாங்க இதை பார்த்த ஹீரோனுக்கு என்னமோ அவ ஹார்ட்டியே அவங்கிட்ட இருந்து வாங்கின மாதிரி ஒரே பட்டர்ஃப்ளையா பறக்க ஆரம்பிச்சிடுது. இதோட இந்த எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துடலாம். எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.